ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். 2026 ஜனவரி பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு மாதத்திலேயே 3ஆம் தேதி பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி மார்கழி மாதத்துடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு பிறகு பெரிய சம்பவம் நடக்க போவதாக ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட அந்த தாள்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டோடைய தொடக்கத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மார்கழி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி இல்லை. இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேச ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்கான இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை. ஸோ மேச ராசிக்காரங்க இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ, இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுமா, உங்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. வாங்க பார்க்கலாம். செவ்வாயின் அனுக்கிரகத்தையோ கேது சுக்கிரன் சூரியன் ஆதிக்கத்தையோ உடைய மேசராசி என்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கின்ற காலமாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகுது. 1000 நெருக்கடிகள் கடந்த காலங்களில் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. புதிய தொழில் தொடங்க விரும்புகிறவர்களாக இருக்கின்றீங்கன்னா, தொழிலை மேம்படுத்த நினைக்கின்றவர்களாக இருக்கிறீங்களா, தைரியமாக அதை புதிய ஆண்டில் செயல்படுத்தலாம். புதிய வழித்தடத்தில் சிறந்த நன்மைகள் சேரும். மன இடம் வாங்கலாம். பொன்பொருள்கள் சேரும். மகிழ்ச்சியை அள்ளி வழங்கின்ற ஆண்டாக உங்களுக்கு அமையும் சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இதில் கிரக சஞ்சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் உங்களுக்கு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு சனி பகவான் சஞ்சாரம். சனி பகவான் தற்போது மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடத்தில் அவர் அந்த ராசியிலே மையம் கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் தோன்றலாம். ஆனால் அவையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் மறையோ. செலவுக்கு தகுந்த வரவு கிடைக்கும். சனி பகவான் சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ராகு கேது சஞ்சாரம். ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்தில் இருக்கிறார். கேது 5ஆம் இடமான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிகவும் யோகம் தருகின்ற அமைப்பு. ஆரோக்கியம் இதனால் அதிகரிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் வெற்றி கிடைக்கும். தொழிலில் அபரிவிதமான லாபமானது உண்டாகும். இதில் நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திலும் கேது கடகத்திலும் நிற்கின்ற நிலை மாறுதல் ஏற்படுகிறது. இதுவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையில் இருக்கின்ற தடங்கல்கள் விலகும், முன்னேற்றம் ஏற்படும். ஸோ ராகு கேது சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறமா குரு பகவானுடைய சஞ்சாரம். குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனத்திலிருந்து அதிசாரமாக கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் மீண்டும் மிதுனம் சென்று கடகம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சிம்மத்துக்கு இடம் பெயர்கிறார். சுகஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கின்ற குரு பகவான் தொழிலுக்கு இருக்கின்ற இடையூறுகளை களைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். பூர்வீக சொத்து கைக்கு சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் சித்திக்கும். உறவினர்கள் மத்தியில் உயர்ந்த செல்வாக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். கணவன் மனைவிக்கு இடையே கலகலப்பை ஏற்படுத்துவார். மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பார். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை கொடுப்பார்.
குரு பகவானுடைய சஞ்சாரம் இப்பேற்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுக்கப்புறமா சூரியனுடைய சஞ்சாரம் ஆக்சுவலி பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை கும்பத்திலையும், ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை மிதுனத்திலையும், அக்டோபர் 18 முதல் நவம்பர் 16 வரை துலாத்திலும் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு மிக அதிகமான லாபத்தை கொடுப்பார். அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் பெறுவீங்க. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தடையில்லாமல் நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சூரியனுடைய சஞ்சாரம் இப்பேற்பட்ட பலன்களை தரும். கிரக சஞ்சாரத்தால் ஜனவரி பிறந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு கிரகங்களால் பெரிய சம்பவம் இப்படியெல்லாம் நடக்க போகுது. இதில் பொது பலனாக பார்க்கும்போது 2026 ஆண்டில் வாழ்க்கை தரம் உயரும். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. அதில் பர்டிகுலராக குடும்பம் சார்ந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருந்த இளைஞர்களுக்கோ இளைஞர்களுக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்தேருன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இதெல்லாம் தான் பெரிய சம்பவமாக குடும்பத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் இந்த டைம் வந்து சேரும். பதவியில் இருப்பவங்களாம் பழைய இடத்தை தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி பல அதிசயம் உங்கள் அரசியலில் கூட நடக்க போகுது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். திரைத்துறையில் இருக்கக்கூடிய முகத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உணர்ந்து நீங்கள் முத்திரை பதிப்பீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் உண்டாகும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்கள். ஸோ உங்களுக்கு குடும்பம், அரசியல், கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ ஃபைனலாக நட்சத்திர ரீதியாக பலன்கள் சொல்ல போகிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக அமையும். உங்களுடைய தொழில் நெருக்கடிகள் விலகும். எடுத்து வைக்கக்கூடிய அடியில் தடையில்லாமல் வெற்றி பெறுவீங்க. பர்டிகுலராக தொழிலில் லாபஸ்தானத்தில் அதிபதியான சனி 12ல் இருப்பதால் சில நேரங்களில் வருமானம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் எலக்ட்ரானிக், மருந்தகம், கெமிக்கல், இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில், பங்கு சந்தை வியாபாரம் ஆகியவெல்லாம் வந்து சூடு பிடிக்கும். அப்புறம் பணியாளர்களாக இருந்தீங்கன்னா பொறுப்பாக வேலை செய்து மதிப்பை உயர்த்தி கொள்ளும். பதவி மற்றும் அதில் மாற்றம் ஏற்படலாம், உயர்வு கிடைக்கலாம், சம்பள அதிகரிப்பு கூட ஏற்படும். அப்புறம் பெண்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தினர் உங்களை பெரிதும் போற்றுவார்கள். வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கு மறுமண வாய்ப்பு கூட ஏற்படலாம். அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன உபதைகள் கொடுத்த நோய் தொந்தரவு விலகும். மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் நல்ல பலன் அளிக்கும். அஸ்வினியில் பிறந்த மேசராசிக்கு இதுதான் பலன். அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு யோகமான நிலை கூடி வரும். குறித்த நேரத்தில் வேலையை முடித்து சாதனை செய்வீங்க. உறவினர் இடத்துல சமூகத்தில் அந்தஸ்து அதிகரித்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதில் தொழிலில் மேன்மை உண்டாகும், வருமானம் பெருகும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மின் சாதன பொருட்கள், அழகு சாதனங்கள், குடுக்கல் வாங்கல், ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சொன்னால் மிக இல்லை. அப்புறம் பணியாளர்கள் நீங்கள் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா பலனடைவீங்க. தனியார் துறை ஊழியர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கும். ஆரோக்கியத்தில் கூட உடல்நிலையில் பாதிப்பு அதிகம் இருக்காது. சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் சிக்கலை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பாராமல் தேடி வரும். வெளியூர்லேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உறவினர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கவனமாக இருக்கணும். கணினித்துறை, சினிமா, சின்னத்திரை, கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் கணிசமான பலன் கிடைக்கும். அப்புறம் பணியில் கூட உங்கள் வேலை திறனால் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை தித்திக்கும். குழந்தை பாக்கியம் கூட உண்டாகும்.
மெயினாக ஆரோக்கியத்தில் பெரிய நோய் பாதிப்பு ஏற்படாது. சாதாரண சிகிச்சையிலே சின்ன சின்ன உடல் பாதைகள் தேறி உடல்நிலை முன்னேற்றம் அடையும். ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ என்ன சம்பவம் நடக்க போகுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.